போதை வரக்கூடிய பொருள், வஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மது, புகை, மற்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அந்த மது அருந்துன உடனே, தன்னுடைய சுய நினைவை இழந்து, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. அதனால தான் அதுக்கு மதுன்னு பேரு வச்சாங்க. மயக்கம் வர்றதுனால தான் மதுன்னு பேரு வச்சாங்க. மயக்கம் வர விஷயங்கள் எல்லாமே போதைப் பொருள் தான். அதே மாரி எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம், மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, மற்ற தீய பழக்கங்கள் தான் மயக்கம் தரக்கூடிய விஷயம். போதைன்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம். உண்மதான். அது செய்யக்கூடாது. ஆனா, எந்த பழக்கமும் இல்லாத, மது அருந்த மாட்டாரு, புகைப்பிடிக்க மாட்டாரு, தீய பழக்கம் எதுவுமே இருக்காது. அவங்க கிட்டயும் ஒரு மயக்கம் இருக்கு. அவங்க கிட்டயும் ஒரு போதை இருக்கு. என்ன தெரியுங்களா? உதாரணத்துக்கு ஒரு நிலத்து மேல மோதை. நிலத்து மேல போதை, மயக்கம். ஒரு ஜான் இடத்துக்காக சண்டை போட்டு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த போதையினால தன்னிலை மறந்து, அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம, அந்த மயக்கத்துல போய் கோர்ட்ல நிக்கிறாரு. காரணம் அந்த மண்ணு மேல இருக்கிற மயக்கம், போதை. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான போதை இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பணத்து மேல ஒரு போதை, பணத்து மேல ஒரு ஆசை, பணத்து மேல ஒரு மயக்கம் வந்துச்சுன்னா, அவன் தன்னிலை மறந்து, அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத வேணாலும் செய்வான். அது மாரி அடுக்கடுக்கா சொல்லிட்டு போலாம். நெறைய விஷயங்கள் அரசியல்ல கூட. அதனால மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, மற்ற தீய பழக்கங்கள் போதை தான். ஆனா எதுவுமே இல்லாம இருக்கிறவருக்கு சில போதைகள் இருக்கு. அது இதோட பெரிய போதை அது.